அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். கணபதிக்கு பொட்டு வைக்கும் முறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருந்தோம். நம்ம பிள்ளையாருக்கு பொட்டு வைக்கிற முறைகள் வச்சு ஒரு பதிவு போட்டிருந்தோம். இதில் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. பொட்டு எப்படி வைக்கிறது, இதுக்கு டெமோ காமிச்சா நல்லாயிருக்குமேமா அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு லெஃப்ட் சைடு ஆரம்பிக்கலாமா, ரைட் சைடு ஆரம்பிக்கலாமா, ஓம்ங்கிற ஷேப்பு எப்படி வரும் அப்படின்லாம் இருக்குது. இது ஓம்ங்கிறது அந்த ஒரு வடிவங்கிறது ஒரு சொல்வாக்கு தான். மற்றபடி கரெக்டாலாம் யாராலையுமே ஓம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு வீட்டில் இருக்க பிள்ளையாரும், எங்கள் வீட்டில் இது ஷோகேஸில் இருந்த ஒரு பிள்ளையாரை இதை நான் கழுகி எடுத்து வந்திருக்கேன். ஷோகேஸில் உள்ள ஒரு பிள்ளையாருக்கும் நம்ம சுவாமி ரூமில் உள்ள கணபதிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க கணபதியோட படங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த காலோட இது ஒரு சில கால் தூக்குன நிலையில் இருப்பார் பிள்ளையார். அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார். 11 பொட்டு அவ்வளோதான். இந்த சந்தனத்தோட குளிர்ச்சியானது, அந்த குளிர்ச்சியும் நம்ம சொல்கிற ஸ்லோகம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெண்டும் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இருந்தாலும் சகோதரி கேட்டதுக்காக இந்த பொட்டு வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு முதல் பொட்டு காலில் இருந்து சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், காலோட இதில் நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இது. அடுத்து இது என்னுடைய ஒரு இது தான். நான் இன்றைக்கி நிறைய செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு சரி உங்களுக்கு விளக்கம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த இடத்துல முட்டிக்கு, அப்புறம் கைக்கு இது 3, நெத்திக்கு 1 4, இங்கிட்டு கைக்கு 1 5, அப்புறம் ஓம்ங்கிற ஷேப் இங்கிட்டு வரும் பார்த்திங்களா, அவருடைய தோலில் 1 6, திருப்பி இங்கிட்டு ஒரு கை இருக்குது பார்த்திங்களா 1 7, இந்த கை இந்த பக்கம் 1 வச்சுருப்பார் பார்த்திங்களா 7, இங்கிட்டு 1 8, இன்னொரு காலுக்கு 1 9, வயிறுக்கு 1 10, தும்பிக்கைக்கு 1 11. இது தாங்க பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதோடைய இதை இப்படி ஓம் இப்படி பார்த்திங்களா, தமிழ் இதில் பார்த்திங்களா அப்படி ஓம்னு போட்டு இப்படி வர மாதிரி. இதுதான் நம்ம கணபதிக்கு தெரிஞ்சால் போதும், கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம செய்கிற அந்த எப்படி பண்ணுறோங்கிறது சுவாமிக்கு தெரிஞ்சால் போதும். மற்றவங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிற தேவையில்லை. கரெக்டாலாம் ஷேப்லாம் வரணும், ஓம்ங்கிற இதெல்லாம் வரணும்லாம் தேவையில்லை. இங்கே பாருங்கள், பொட்டு இப்போ வைக்கிறோம். ஒரு தோலுக்கு 1 வச்சுருக்கேன், கைக்கு 1 வச்சுருக்கோம், முழங்கால், கால், வயிறு, ஒரு தும்பிக்கைக்கு. தெரியுதுங்களா? இதுதான். இது மாதிரி மொத்தம் 11 பொட்டு வச்சுருக்கேன். இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும். இது என்னடா இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுறவங்க நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க. கமெண்ட்ஸில் நிறைய பேர் வேறு மாதிரி மெசேஜ் போடுறாங்க. ஆனால் சில இது நம்பிக்கையின் அடிப்படையில் தான். என்ன தான் நம்ம ஸ்லோகம் சொன்னாலும், என்ன நம்ம கடவுள் கும்பிட்டாலும் நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். பிள்ளையாருக்கு தெரியும், நம்ம இது மாதிரி சந்தனம் போட்டு வச்சு நம்முடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் சொன்னால் பிள்ளையாருக்கு தெரியுங்க. அதனால் உங்களுக்கு எப்படி வருதோ, எப்படி 11 பொட்டு உங்களுக்கு அந்த மெத்தடில் வருதோ அந்த முறையில் நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் கணபதி உங்களுக்கு நீங்கள் கேட்கும் வரங்களை அளிப்பார். நன்றி.